ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த ஸ்கூலோட பேர் சொல்ல நான் விரும்பலை. அந்த ஸ்கூல் வந்து ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்துகிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒரு செகண்ட் கிளாஸ் புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். A person who eats food that comes from plants and milk products is called vegetarian. A person who eats meat of animals is called non-vegetarian. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த தப்புமே இல்லை. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. It is always better to remain vegetarian. இந்த ஸ்டேட்மெண்ட்டு எஸ்பெஷலி இந்த சிபிஎஸ்சி புக்கில், அதுவும் செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் புக்கில் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதுவும் இட் இஸ் பெட்டர் டு ரிமைன் வெஜிடேரியன் போட்டிருக்காங்க. அப்போனா நீங்கள் இன்டைரக்டா அந்த சின்ன குழந்தைங்க மனசில் என்னத்தை ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாம் ஆரோக்கியமானவங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாமே சீக்காளிங்க, அவங்களுக்கு நோய் ஈஸியாக வந்துடும், சீக்கிரமே செத்துருவாங்க. ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் பார்த்தா மரியாதை கொடுக்கணும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் தாட்டை வந்து ஒரு சின்ன குழந்தைங்க மைண்டில் ஃபீட் பண்ணுறீங்க. எங்கேருந்து வந்தது இந்த பிராமணிசம் இந்த ஸ்கூல் சிலபஸில்? ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொரு விதமான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வந்து வளர்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மைண்ட் செட்டில் திணிக்காதீங்க. அவங்க உடம்புக்கு என்ன ஃபுட்டு செட் ஆகுமோ அதை அவங்க சாப்பிட்டு போட்டோம். இது ரொம்ப தப்பா இருக்கு. பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நான் இந்த போட்டோ வந்து வீடியோல போடுறேன், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ப்ளீஸ் நம்ம இதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இதுக்கு தான் இருமொழி கொள்கை, மூன்று மொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. பார்த்துக்கங்க. மொழியை விட்டுருங்க, இங்கிலீஷ்லயே வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்றது விஷயம் இருக்கு இல்லையா? ஹிந்தியை திணிக்க வேணாம், ஓகே ரைட். ஆனால் அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வந்து இங்கிலீஷ் புக்கில் அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யாரால மாற்ற முடியும்? ஸோ பேசிக்கலாக இங்கே சிலபஸ்லேயே தப்பு இருக்கு. எந்த மொழியில் படிக்கிறோன்றதுலாம் இங்கே வந்து விஷயமே இல்லை. என்ன சிலபஸ் படிக்கிறோம், எதை படிக்கிறோம், எந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறோன்றதான் இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நம்ம திருத்தத்தை கொண்டு வரணுமே தவிர, மொழி போராட்டம் அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல்.